ஏன் சூசைட் பண்ணீங்க? காசு இல்லன்ட்டு சூசைட் பண்ணீங்க. அப்போ ரோட்டோரத்தில காசு இல்லாம இருக்காங்கல்ல, அவங்கலாம் சூசைட் பண்ணிக்கலாம்ல. அவங்கலாம் ஏன் வாழ்றாங்க இன்னும்? சொல்லுங்க. இப்ப இந்த சூசைட்ல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா, மிடில் கிளாஸா இல்ல ரிச் பீப்பிளான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் நெனச்சு பாருங்க. அவங்க உங்கள நம்பி தான் இருக்காங்க. நீங்க இப்படி போயிட்டீங்கன்னா, எனக்கு என்னான்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஜாப் போயிட்டுருக்கப்ப, ட்ரேடிங்குள்ள வரணும்னு நெனச்சீங்கன்னா, ஜாப விடவே விடாதீங்க. ஹலோ கைஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நெறைய பேரு ட்ரேடிங்குள்ள வந்தோனையும் கிளியர் மைண்டடா இருப்பாங்க. நம்ம ப்ராஃபிட் எடுக்க போறோம். நம்ம ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடரா ஆக போறோம்னு சொல்லிட்டு, நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் மைண்டடா வருவாங்க உள்ளுக்குள்ள வர்றப்பவே எல்லாரும். அண்ட் இங்க நெறைய பேத்தோட ட்ரேடிங் கெரியர் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஹேப்பி எண்டிங்ல போய் முடியவே முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுல யார் அதிகமா பாதிக்கப்படுறது? ஒரு ரிச்சா இருக்கிறவங்களா? இல்ல மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களா? இந்த 2 பேத்துல யாரு இதுல அதிகமா பாதிக்கப்படுறது? அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூசைடுங்கிறது நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. கடவுள் நமக்கு தந்திருக்காரு உயிரு. அந்த உயிர அவரே எப்ப எடுத்துக்கிறாரோ, அப்பதான் நம்ம பார்த்தீங்கன்னா குடுக்கணுமே தவிர்த்து, அதுக்கு முன்னாடி நம்மளே அந்த உயிர குடுக்கக்கூடாது. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்னதான் இருந்தாலும் போராடி பார்க்கணும். இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் இதத்தான் ஓவர் கம் பண்றத பத்தி பார்க்க போறோம். எப்படி நம்ம இந்த மாரி சூசைடு விஷயத்துக்குலாம் போகாம, லாஸ் ஆனாலும் பரவால்ல, அத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப, உங்களுக்கு இந்த மாரி ஒரு தாட் ஆல்ரெடி இருந்தாலோ, இல்ல இதுக்கப்புறம் வர மாரி இருந்தாலோ, உங்களுக்கு வராத அந்த மாரி தாட்டே, இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி ட்ரேடிங் சைக்காலஜி 11 பார்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அத வாட்ச் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவ பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங் கரியருக்குள்ள வர்றப்ப நம்ம எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் வருவோம். எல்லா பிகினர் ட்ரேடரும் அப்படிதான் வந்திருப்பாங்க. நானும் அப்படிதான் வந்திருக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் நமக்கு ப்ராஃபிட்ட அள்ளி குடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த்தா இருக்கலாம். இல்ல சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக்கா இருக்கும். இல்ல சில பேத்துக்கு 1 டே கூட இருக்கும். 1 டே குடுத்துருக்கும். நெக்ஸ்ட் டேலருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அத புடுங்க ஆரம்பிச்சிருக்கும் மணி அகைன். சில பேத்துக்கு இது 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் கூட நடக்கும். ஆனா, இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த ஜர்னி தான். பொதுவா எல்லாருமே எதுக்கு ட்ரேடிங்குள்ள வராங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வராங்க. இந்த ட்ரேடிங்குள்ள வர்றவங்கலாம் எப்படி வருவாங்கன்னா, ஜாப் போயிட்டு, அங்க பார்த்தீங்கன்னா, ஜாப் ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, நெறையா காசு இருக்காது பிசினஸ் பண்றதுக்கு. இருக்கிற கம்மியான காச வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறப்ப, இந்த ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணுக்கு படும். இல்லன்னா யாராச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இல்ல ஏதாச்சும் YouTubeல இந்த மாரி பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கத்துக்க மாட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கடை வைக்க போறோம் அப்படின்னா, அந்த கடைக்கு ஒரு சின்ன ஒரு மளிகை கடை, இல்ல சின்ன ஒரு பெட்டி கடை வைக்கணும்னா கூட, அதுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். யார்ட்ட எப்படி பேசி விக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறப்ப, இந்த மாரி மார்க்கெட்குள்ள வர்றப்ப நமக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அண்ட் நாலேட்ஜ் தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம போக போக கெயின் பண்ணிக்கலாம். நாலேட்ஜ் இருந்தா தான் நம்மளோட கேபிட்டல நம்ம காப்பாத்திக்க முடியும் விடாம. ஆனா அதுவுமே அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து சொல்றேன் இத நானு. அவங்க கண்ணுக்கு மார்க்கெட் படும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைப்படுவாங்க. வந்தோனே இன்வெஸ்ட்மென்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்படி கத்துக்கணும்லாம் பண்ண மாட்டாங்க. எடுத்தோனேயும் நான் வச்சிருக்க காச டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இன்னும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீம் 11 இந்த மாரி கேம்பிளிங் இருக்கு பார்த்தீங்களா ஆப்ஸ். அதுலலாம் போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்குள்ள வருவாங்க. சில பேர் இப்போ வரைக்குமே ஷேர் மார்க்கெட்ட கேம்பிளிங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய பேர் அத தான் சொல்றாங்க. ஸோ, நமக்கு தான் தெரியும் ஷேர் மார்க்கெட் எப்படின்னு சொல்லி. தெரிஞ்சு பண்ணா அது கேம்பிளிங் கிடையாது. தெரியாம பண்ணா அது கேம்பிளிங். எக்ஸாம்பிள்ன்னு சொல்லணும்னா ஒரு பென்சில் இருக்கு. அந்த பென்சில் ஒரு படிக்கிற பையன் கையில இருந்துச்சுன்னா, அவன் அத வச்சு எழுதுவான். அவன் நல்லதுக்கு யூஸ் பண்றான். இதுவே அது ஒரு ரவுடி கையில இருந்துச்சுன்னா, அவன் அத வச்சு கொலை பண்றதுக்கு, குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவான். ஸோ, இதுதான் டிஃபரன்ஸு. அது யார் கையில இருக்குங்கிறதுல தான் அதோட வேல்யூவே இருக்கு. ஸோ, அது மாரி தான் ஒரு கேம்பிளர் கைக்கு போச்சுன்னா மார்க்கெட்டு, அவன் கேம்பிளிங்கா தான் அத யூஸ் பண்ணுவான். இதுவே ஒரு நல்லா தெரிஞ்சவன், எனக்கு இத பத்தி புரியும் அப்படின்றவன் கைக்கு போச்சுன்னா, அவன் அத பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸா அப்ரோச் பண்ணுவான். இப்ப இந்த சூசைட்ல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா, மிடில் கிளாஸா இல்ல ரிச் பீப்பிளான்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் ரிச் பீப்பிளும் பாதிக்கப்படுறாங்க. ஆனா 90% பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் பிரஷர். ஃபினான்ஷியல் பிரஷர் அப்டின்னா என்னன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா வொர்க் போயிட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வொர்க் போயிட்டுருக்கப்ப ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணுல பட்டுருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாப் போய்க்கிட்டு சில என்ட்ரீஸ்லாம் எடுப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துருக்கும் மார்க்கெட். ஸோ, அத பிளைண்டா நம்பிக்கிட்டு வேலைய விட்டுருப்பாங்க. வேலைய விட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் ட்ரேடரா வந்துருவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங்க நம்பி தான் இருக்கும்.
ஸோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும், குழந்தை பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு நீங்கள் ஒரு ட்ரேடிங்கை நம்பி உள்ளே வர்றீங்க. எனக்கு சோர்ஸ் வேறு மணி சோர்ஸே கிடையாது. எனக்கு ட்ரேடிங்கில் நான் காசு எடுத்தால் தான் எனக்கு அந்த மந்த் ஓட்ட முடியும். என் குழந்தைக்கு அதை வச்சு தான் ஃபீஸ் கட்ட முடியும். என் ஒய்ஃபுக்கு என் குடும்பமே அதை வச்சு தான் நம்பிட்டு இருக்குன்றப்ப அப்பா அம்மா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நான் இதை வச்சு தான் பார்த்துக்கணும்னு வர்றப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோன் வாங்குவாங்க, கடன் வாங்குவாங்க. இப்படி போகிறப்ப நம்ம எப்படியாச்சும் கடன் வாங்கிட்டோம், இதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து அந்த கடனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப தான் என்ன நடக்கும்னா ப்ராஃபிட் வரவே வராது. பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கப்ப அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையாவே தரும். அதை கண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தராது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே எத்தனை பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸுன்னு தெரியல, ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் மைக்கேல் ஹசி தெரியும். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, அந்த பட்டர்ஃப்ளைவை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பிடிக்க முடியாது. இதுவே அந்த பட்டர்ஃப்ளையை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா அதுவே உங்கள் ஷோல்டரில் வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லுவார். சேம் அதே தான் ட்ரேடிங்கும். நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கலைன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். அதை மட்டுமே நம்பி பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. இது ஏன் கொடுக்காது, ஏன் மார்க்கெட்டுக்கு நம்ம பேசுகிறது என்ன அவங்களுக்கு கேட்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட மைண்டு தான். நீங்கள் ஒர்க்கு போயிட்டுருக்கப்போ உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு லாஸே ஆனாலும் ஜாபில் வர காசை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் டிபெண்ட் பண்ணி வந்துட்டீங்க ட்ரேடிங்கை. ஒருவேளை இதில் உங்களுக்கு காசு வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷரை தள்ளிடும். அந்த ப்ரெஷருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு போயிடும். அப்போ உங்களால் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுமே உங்களால் எடுக்க முடியாது கண்டிப்பாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் விட்டு ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாங்க மிடில் கிளாஸ் பீப்புள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கனால லோன் அடைக்க முடியாதனால இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இயரில் ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான், முடிஞ்சது முடிஞ்சிச்சு, ஃபைனலாக ஒன்று பண்ணி பார்ப்போம். அந்த காசை பூரா எடுத்து மொத்தமாக நம்ம இந்த ஒரு சிங்கிள் ட்ரேடில் போடுவோம். சிங்கிள் ட்ரேடில் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லக்கி பாஸ்கர் இந்த மாதிரி மூவிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாலாம் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வரலாம். இப்போ இந்த மாதிரி மொத்தமாக அவங்க வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க ஒரு 10 வருஷம். ஓகேவா, லேக்ஸ் கணக்கில் கூட சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த காசை பூரா எடுத்து அப்படியே ஒரு 5 லேக், இப்போ அவங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லேக் வச்சுருக்காங்கன்னா அது அப்படியே 20 லேக்காக மாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் எதுவுமே தெரியாமல் போடுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது, மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது, கால் எது புட்டு எது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருந்தால், ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருந்தால் பை எது செல் எது என்னன்னே தெரியாமல் மொத்தமாக கொண்டு போய் அவங்ககிட்ட இருக்க காசை அமுட்டி போட்டுருவாங்க. மார்க்கெட் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் அந்த நேரம் தான் என்ன நடக்கும்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். எக்ஸிட்டாக கூட தெரியாது அவங்களுக்கு, விட்ருவாங்க, மொத்த காசும் ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த சினாரியோவை கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். ஜாபை விட்டுட்டீங்க, ஃபேமிலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு, குழந்த, அம்மா அப்பா இருக்காங்க, உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் லோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, கடனில் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நீங்கள் 10 வருஷமாக சேர்த்து வச்ச காசு பூரா உங்களுக்கு போயிடுச்சு மொத்தமாக. இப்போ உங்கள் கையில் ஒத்த பைசா கிடையாது. லோன் அடைக்கிறதுக்கு ஜாபுக்கு போகணும், உங்கள்கிட்ட ஜாபும் கிடையாது. மார்க்கெட்டில் காசு இருந்தால் தான் அடுத்து ப்ராஃபிட் எடுக்க முடியும், அதுக்கு கூட காசு இல்லை. இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த சுச்சுவேஷனை கண்ணை மூடி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ட்ரேடர், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸ் பையன் தள்ளப்படுறான். ஓகேவா, அப்படி அவன் போகிறப்ப என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் மைண்டு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், லேக் ஆஃப் சப்போர்ட், செகண்ட் டாப்பிக்கு. இந்த சினாரியோ வச்சு அடுத்து சொல்கிறேன். லேக் ஆஃப் சப்போர்ட்னா நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எமோஷ்னலி எந்த சப்போர்ட் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, இதை போய் அவரோட ஒய்ஃப்கிட்ட கூட சொல்ல முடியாது, இந்த மாதிரி நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. சொந்தக்காரங்க சும்மாவே சொல்ல வேணாம், சொந்தக்காரங்கிட்ட சொன்னால் அவங்க ரொம்பவே நம்மளை இதாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்னால யார்கிட்டையுமே சொல்ல முடியாது இந்த விஷயத்த போய். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஒய்ஃப்கிட்ட சொல்லாமல, இல்லை அம்மா அப்பாட்ட சொல்லாமன்ட்டு. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஒரு பையன் வந்துட்டான்னா அவனோட வலியை வெளியே காட்டிக்கவே மாட்டான் எப்பயுமே. நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்போ நமக்கு சின்ன காயம் பட்டிருக்கும், அதை பெரிய லெவலில் காட்டி அழுவோம், ஸ்கூல் போகாமல் தப்பிப்போம். அதுவே பெரிய பையன் ஆயிடுச்சுன்னா பெரிய காயத்தை கூட சின்னதாக தான் காட்டிக்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும், நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேம் இதே தான், நமக்கு லாஸ் ஆனதை வெளியே சொல்ல மாட்டோம், நம்மளோட கஷ்டத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆல்ரெடி அவனுக்கு லாஸ் ஆயிடுச்சு, லேக் ஆஃப் சப்போர்ட், யாருமே சப்போர்ட் இல்லை. ஸோ ஒரு வேளை அவன் ஒய்ஃப்கிட்ட இல்லை யார்ட்டா சொன்னால் கூட சப்போர்ட் கிடைக்கலாம்.
பட் அவங்களோட மைண்டு சொல்ல விடாது, தனியாக உட்கார வைக்கும், உட்காந்து யோசிக்க வைக்கும். அடுத்து ஏதாச்சும் கடன் வாங்கலாமான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் யோசிக்க வச்சுட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா லோன் வாங்கின இடத்துலேருந்து ஃபோன் வரும், கடன் வாங்கின இடத்துலேருந்து ஃபோன் வரும், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு, அதாவது குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்ட்டு இங்கிட்ட ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஒய்ஃபுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ப்ரெஷர். ஸோ இந்த 2 இதுலேயுமே வந்துருச்சு. நான் சொன்ன ஃபினான்ஷியல் ப்ரெஷர், லேக் ஆஃப் சப்போர்ட், இந்த 2லேயுமே சேர்ந்து தான் இந்த ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது. இதுதான் ஃபேமிலி ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி ஒருத்தன் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறப்ப அவனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, மொத்தமாக அவன் அடி வாங்கி நிற்கிறான் மார்க்கெட் மூலமாக, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை அவனுக்கு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருந்தா தைரியமாக இன்னொரு லோனை வாங்கி கூட விட்ட காசை எடுக்கலாம். அவனுக்கு அதுவும் தெரியாது, கற்றுக்கிற நேரமும் கிடையாது இப்போ. ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து இவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிறப்ப உட்காந்து அவன் யூடியூப் வச்சு கற்றுக்க முடியாது. இல்லை எங்கே கோர்ஸ் போனாலும் அதுக்குமே 40K கிட்ட கேட்குறாங்க இப்போல்லாம். அந்த மாதிரி போய் கற்றுக்க முடியாது. சரி யூடியூப்பில் வச்சு ஃப்ரீயாக கற்றுக்கலான்னாலும் அதுக்கு அவனுக்கு டைமும் இருக்காது. ஏன்னா அவன் குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கப்ப அவன் எப்படி கற்றுக்குவான்? அதனால் அவன் கற்றுக்கவும் முடியாது. சரி வேறு ஏதாச்சும் ட்ரீம் லெவலில் போனால், அந்த மாதிரி கேம்பிளிங் சைடு அந்த மாதிரி போனால் கூட அதுலேயும் ஒன்றும் முடியாது. உடனேலாம் நமக்கு வராது. லாட்ரி அதெல்லாம் பெரிய லெவலில் இருக்காது. நமக்கு கண்ணு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸை தர்றது ட்ரேடிங் மட்டும்தான். ஆனால் அதில் போடுறது கூட அவன்கிட்ட காசு இருக்காது. ஒரு வேளை காசே இருந்தாலும் அகைன் அதை லாஸ் பண்ணிடுவான்னு சொல்லி அவனுக்கு பயம் இருக்கனால அவன் கண்டிப்பாக போட மாட்டான். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தன் இருக்கிறப்ப அவன் மைண்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் எத்தனை பேர்த்துக்கு உங்கள் ரியல் லைஃப்பில் நடந்திருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கப்ப ட்ரேடிங்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஜாபை விடவே விடாதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்படி விட்றப்ப உங்களுக்கு மென்டலி ப்ரெஷர் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே வீடியோவில். ஜாப் போய்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு ஜாப்லேருந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக ஒரு மணி வந்துக்கிட்டே இருக்கும் மந்த் எண்டில். அதை வச்சு நீங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கலாம். லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகாது. எப்போ நீங்கள் ட்ரேடிங்கை நல்லா கற்றுக்குறீங்களோ அப்போ நீங்கள் ஜாப் விட்டிங்கன்னா தப்பு கிடையாது. கற்றுக்காமல் ஜாப் விட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. கடைசியில் நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க ஒரு நாள் கண்டிப்பாக. என்னைய பொறுத்தளவுக்கு ஜாப் ப்ளஸ் ட்ரேடிங் இதுதான் கரெக்டாக இருக்கும். எப்போ நீங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு வர்றீங்களோ அப்போ நீங்கள் ஜாபை விடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக ஜாபை விடாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அதை தயவு செஞ்சு அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலிகிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கனால தான் அது வேறு மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு போகுது. நீங்கள் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. மிஞ்சி போனால் உங்களை திட்டுவாங்க, ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த திட்டுறனால உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது சொல்லுங்கள்? இல்லை நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்கன்னா உங்கள் அப்பாட்ட அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்க ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் போட்டுற மாட்டாங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு லாஸ் ஆச்சுன்னா வீட்டில் சொல்லுங்கள். இது 2 நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு ஃபேமிலி ப்ரெஷருங்கிறதெல்லாம் வரவே வராது. இந்த 2 நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்கள், சூசைடுன்றது உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக போச்சு. ஏன்னா நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன் சூசைட் பண்ணீங்க? காசு இல்லைன்ட்டு சூசைட் பண்ணீங்க. அப்போ ரோட்டோரத்தில் காசு இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களாம் சூசைட் பண்ணிக்கலாம்ல. அவங்களாம் ஏன் வாழ்கிறாங்க இன்னும் சொல்லுங்கள்? ஏன்னா மைண்டு தான் இங்கே மேட்ரு. காசு இல்லைங்கிறதுக்காண்டி நான் சூசைட் பண்ணுறேன். அப்போ ரோட்டோரத்தில் வீடே இல்லாமல் படுத்துருக்காங்கல்ல, அவங்களாம் ஏன் சூசைட் பண்ணுறதில்ல, வாழ்ந்து காட்டுறாங்க. ஸோ அவங்கள பார்த்து கற்றுக்கணும் எப்பயுமே. கடவுள் நமக்கு கொடுத்துருக்க உயிரை அவரே எடுத்துக்கிற வரைக்கும் நம்மளாம் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது. இருந்து என்னமோ ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் பண்ண கற்றுக்கங்க. இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பெரிய நாளாகவே இருக்கலாம். அந்த டேவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் சூசைட் பண்ணி நாளைக்கு நடக்க போகிற உங்களுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கலாம், நாளைக்கு நாள் அதை விட மோசமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மச் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நினச்சி பாருங்கள். சின்ன பசங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள். இதுவே பெரிய ஆள் ஒரு 35 ஏஜ் இருக்குது அப்படின்னா அவங்க உங்கள் ஃபேமிலி, உங்கள் குழந்தையெல்லாம் நினச்சி பாருங்கள். அவங்க உங்களை நம்பி தான் இருக்காங்க. நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா எனக்கு என்னான்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவில் சொன்னதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். எனக்கு எல்லாமே உங்களோட ஃபீலிங் புரியுது. நீ சொல்கிறது ஈஸியாக இருக்கும்டா, அந்த நிலமையில இருந்து பார்த்தா தான்டா உனக்கே தெரியும் சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டை நினைக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு பிகினராக இருக்கப்ப இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். நான் சொன்னது நீங்கள் ஆல்ரெடி என்னோடய ட்ரேடிங் சைக்காலஜிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறத நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே நான் ஃபீல் பண்ணி எல்லாமே அனுபவிச்சு தான் நான் வந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு சூசைட் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு ஆகவே ஆகாது. அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணி ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வந்து
இன்னுமே நம்ம க்ரோ ஆகலாம்னு சொல்லி தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னைய உங்களோட அண்ணனா இல்லைன்னா தம்பியா நினச்சி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி தப்பை யாருமே பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ மூலிமா நிறைய பேர் சேஞ்ச் ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.